சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும், அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2026 ஆடி அமாவாசை சிறப்பு பலன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள், அதாவது 12/8/2026 ஆடி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை ஆடி அமாவாசை வருகிறது. இந்த ஆடி அமாவாசையோடைய சிறப்பு என்ன, இந்த ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை எல்லா வருஷமும் வரும். ஒரு மாதமும் அமாவாசை வரும். அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அமாவாசை. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை ஏன் சிறப்பு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குரு சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் மகம் வரும். அதாவது எல்லா வருஷமும் மகம் வந்தாலும் இந்த குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் மகம் வரும். அதுபோல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது 2026 இந்த பராப வருடத்தில் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துடைய அமாவாசைங்கிறது சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, இந்த குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார் கடகராசியில். அப்போ சூரியன் சந்திரன் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறது தான் சிறப்பு. அப்போ குரு உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை வருகிறது. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆக இந்த ஆடி அமாவாசைங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. பொதுவாக ஆடி அமாவாசை அப்படின்னா, இந்த ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் உள்ள 6 மாச காலம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம், தட்சிணாயன காலம். அதாவது சக்தி தத்துவம் அதிகமாக இருக்குது. உலகமே சிவ தத்துவத்திலையும் சக்தி தத்துவத்திலையும் தான் இருக்குது. சிவ தத்துவம் அதிகமாக உள்ள காலம் பார்த்தீங்கன்னா உத்தராயணம், சித்திரை மாசத்திலிருந்து ஆணி மாசம் வரைக்கும். அதுவே சக்தி தத்துவம், அதனால தான் பார்த்தீங்கன்னா சித்திரை அப்பன் தெருவிலை நிற்பான். சிவபெருமானுக்கு சித்திரை மாசத்துல தான் அதிகமாக பூஜை நடக்கும். அதே மாதிரி சித்திரை மாசம்ல தை மாசத்திலிருந்து ஆணி மாசம் வரை உள்ள காலம் உத்தராயண காலம். அதுல சித்திரை மாசத்துல தான் சிவபெருமானுக்கு அதிகமான பூஜைகள் நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த தட்சிணாயன காலம் ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு தான் அதிகமாக பூஜை நடக்கும், பெருமாளுக்கு அதிகமாக பூஜை நடக்கும். ஆடி மாசமே அம்மன் மாசம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நவராத்திரி வரும். ஆஷாட நவராத்திரியில தான் ஆடி மாசமே பிறந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வரும். இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை, தீபாவளி லக்ஷ்மி பூஜை, இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் மகாவிஷ்ணு வழிபாடுகளாகவே இந்த காலங்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி தத்துவம் அதிகமான உள்ள காலம். இந்த ஆடி அமாவாசைங்கிறது பிதுர்கள், நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவதற்கான, அதாவது மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் வந்து சேர்றாங்கன்னா இந்த அமாவாசையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த அமாவாசைங்கிறது பிதுர்கள் வரக்கூடிய காலம். அப்போ முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், படையல் போடுறதே போதும். படையல் போடுறது, இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா, பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலையாக இருக்கும். என்னன்னா, அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களை பிரதிஷ்டை பண்ணி குலதெய்வத்துக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்போ அங்கே போய் வழிபாடு செய்யணும். ஆடி அமாவாசை என்று குலதெய்வத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் யாருக்கு இல்லையோ அவங்க சொந்த ஊரில் இருக்கவே முடியாது. எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ வீடு நிலப்புலம் காசு வச்சிருந்தாலும் சரி, சொந்த ஊரில் வந்து தங்க முடியாது. இப்போ வேலைக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு நிமித்தமாகவோ வெளியில தான் காலம் பூரா சந்திச்சிருக்கக்கூடிய இருக்கும். மன நிம்மதி இருக்காது. அவங்க எவ்வளோதான் பணம் காசு வச்சுருந்தாலும் அவங்க எப்போவுமே ஒரு மன அழுத்தத்திலே இருப்பாங்க, மன நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க. இந்த முன்னோர்கள் சாபம், குலதெய்வ சாபம்லாம் இருக்கும்போது குழந்தை பிறப்பில் பிரச்சனை வரும், பெண் பிள்ளைகள் மட்டும் பிறக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதாவது எதிர்பாராத மரணங்கள், விபத்து, தற்கொலை, இந்த மாதிரியான எதிர்பாராத சம்பவங்கள்லாம் அங்கே தான் நடக்கும். குலதெய்வத்துடைய அருளும் அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அருளும் இல்லை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயம் குலதெய்வம். ஏன்னா இந்த குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னா நீங்கள் எந்த கோயில் பண்ணாலும் அதனுடைய பலன் கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா குலதெய்வங்கிறது அவ்வளோ முக்கியம். அதில் நம்ம முன்னோர்களை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவங்களையும் போய் வழிபாடு செய்யணும். ஆக ஆடி அமாவாசைங்கிறது குலதெய்வத்துடைய வழிபாடும் பிதுர்களுடைய வழிபாடும் செய்வதற்கு மிக அற்புதமான நாள். அப்படி செய்பவர்களுக்கு
அவர்களுக்கு அவேர்னஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எந்த திசை வேணாலும் வரட்டும், 7 நாட்டு சனி வரட்டும், அஷ்டம சனி வரட்டும், அர்த்தாஷ்டம சனி வரட்டும், கண்டக சனி வரட்டும், எது வந்தாலும் அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய அந்த அவேர்னஸை கொடுக்கும். இப்போ ஒருத்தர் ஒரு செவுத்து பக்கத்தில் படுத்திருக்காரு, திடீர்னு அந்த செவுறு ஒரு 5 நிமிஷத்தில் விழப்போகுது. அந்த 5 நிமிஷத்தில் வந்து ஏதாவது ஒரு அழைப்போ இல்லை ஏதாவது வந்து அவரை காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்க விலைக்கு போகிறாங்களே, ஏதோ ஒரு எழுந்திரிச்சு அவங்க பட்டு திடீர்னு போகிறாங்க, திடீர்னு பார்த்தா விழுந்து போகுது. அந்த அவேர்னஸ் யார் கொடுப்பான்னா குலதெய்வம் கொடுக்கும், முன்னோர்கள் கொடுக்கும். ஒருத்தருக்கு செய்வனை செய்யணும்னா கூட குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டு தான் செய்ய முடியும். குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் அவங்களுக்கு செய்வனை செய்ய முடியாது. அதனால தான் குலதெய்வத்தை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள், நம்ம முன்னோர்களும் பிதர்களும் நம்மளை அப்படி தான் காக்கும், குலதெய்வம் போல காக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்னா என்ன? இந்த நிறைவேறாத ஆசைகளோடு இருந்த ஆத்மாக்கள், துர ஆத்மாக்களை வச்சு அந்த ஆத்மாக்களை அனுப்பி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வைக்கிறது. அப்போ அந்த ஆத்மாக்களை தடுக்கிறது நம்ம முன்னோர்களாலேயும் முடியும், குலதெய்வத்தாலேயும் முடியும். அப்போ இவங்க 2 பேருடைய ஆசீர்வாதங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முக்கியமான விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசைங்கிறது இந்த 2க்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் மிக அற்புதமான நாள். அன்றைய தினம் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு, சின்னதாக ஒரு அவல் பொரியல் படையலோ இல்லை பொங்கல் வச்சோ, இல்லைன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு கடல மிட்டாய் பிரசாதம் வச்சா கூட போதும். பிரசாதம் வச்சு முடிஞ்சால் தேங்காய் விளக்கு போடுறது மிகச்சிறப்பு. தேங்காயை உடைச்சி தேங்காயில் மஞ்சள் குங்குமம் 5 பொட்டு வச்சு தேங்காயில் விளக்கு போடுறதும் உங்களுடைய தடை தாமதம், பொதுவாக முன்னோர்கள் சாப்பிடணும், குலதெய்வ சாப்பிடணும் இருந்தால் சுபகாரிய தடை இருக்கும். எதை தொட்டாலும் தடை தாமதம் இழுபறி, ஒரு போனோமா ஒரு வேலை முடிஞ்சுதானே இருக்காது, அவங்க அப்படியே ஜவ்வு மாரி இழுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அப்போ இந்த தேங்காய் விளக்கு போட்டு ஒரு இலை போட்டு அவல் பொரிகடல் படையலோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் கூட வச்சு வழிபாடு செய்து வருவது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தையும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தையும் ஒருங்கே பெற்றுத்தரக்கூடிய நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. ஆக தவறாமல் இந்த 2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் 12/8/2026 புதன்கிழமை குலதெய்வ வழிபாடும், குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே 2 வழிபாடும் கிடைக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து மஞ்சள் வாழைப்பழமும் அகத்திக்கரையும் கொடுத்து வழிபாடு செய்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். ஆக இதையும் செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் ஏராளம் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.